பார்த்து வருகிறோம். சென்னையில் திருவிக நகர், ஆயிரம் விளக்கு மற்றும் அண்ணா நகரில் 3 பெண் வேட்பாளர்களை அதிமுக களமிறக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் வெளியாகிய நிலையில் அடுத்த 169 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்றது தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய சென்னையில டைரக்டா அவங்க 13 இடங்கள்ல போட்டியிட போறாங்க. அதுல ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயக்குமார் மட்டும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டார் வேட்பாளர் பட்டியலில். இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் என்றால் அடுத்த கட்டமாக சென்னையில இருக்கக்கூடிய இந்த 13 இடங்கள்ல யார் யார் போட்டிடுறாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, அதன்படியாக திருவெற்றியூர்ல கார்த்திக் குப்பன் அவர் முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் அவர்களின் மகன், அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர் தொகுதி ராஜேஷ், அவர் தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொளத்தூர் தொகுதி முதலமைச்சரின் தொகுதி, அந்த தொகுதியில ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்த கிருஷ்ணமூர்த்திக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் இருக்கிறது. அடுத்தபடியாக அவங்க தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திருமங்கலம் மோகனுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் என்றால் திருவிக நகர், இதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரெட்டலையில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் மேனையும் சொற்கொலை ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அது மாற்றத்துக்கு உட்பட்டதும் கூட, ஏன்னா அது இன்னும் ஃபைனல் டிசிஷன் அதுல எட்டல. எழும்பூர் தொகுதியில அபிஷேக் ரங்கசாமி, இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலையும் எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய 110வது பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல போட்டியிட்டவர். அவர் ஒரு இளைஞரணி மாவட்ட பொறுப்புல இன்னைக்கு இருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு தெரிஞ்சவர் ராயபுரமுடைய வேட்பாளர் ஜெயக்குமார், அவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர், முன்னாள் அமைச்சர். துறைமுகம் பாலகங்கா அவர்கள், அதே போல அவர் எக்ஸ்எம்பியா இருக்கிறவர். அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதி ராஜாராம், இவர் தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் அதிமுக. அதே போல வேளச்சேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக், அவரும் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர். ஆயிரம் விளக்கு பகுதி முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி, அது உமன் கேட்டகரைஸ்க்காக அங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. சென்னையில நீங்க சொன்ன போல 3 பேருக்கு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அண்ணா நகர், அங்கேயும் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா போட்டியிடுவாங்க. அவரும் ஒரு பெண் வேட்பாளர் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். விருகம்பாக்கம் தொகுதி, விருகம்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது அங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய விருது ரவி, அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தீநகர் தொகுதி தீநகர் சத்யா, அவருக்கும் மீண்டும் வாய்ப்பானது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரும் இந்த தேர்தலில் தீநகர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார். கடந்த முறையே வெறும் 150 ஓட்டுக்குள்ள தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி 13 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் இவங்களுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றது பார்க்கணும். நீங்க சொன்ன போல 3 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.